ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் எடுத்தது, இல்லை 1/4 கப் தனியா எடுத்திருக்கேன். தனியா விதைகள் இது நம்ம வாசனை வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்துக்கணும். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து ரொம்ப ஈஸி, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்தால் கூட ஓகே. கசப்பு கொஞ்சம் ஓகேனா நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நம்ம கரிச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு சூடாக இருந்தும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்னா 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதையும் வறுத்துக்கோங்க. இது ரொம்பலாம் நமக்கு வந்து வெடிக்கிற அளவுக்குலாம் வேண்டாம், ஓரளவுக்கு நமக்கு சூடானாலும் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டே நமக்கு கடாய் சூடாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுச்சு.